திருநெல்வேலி அம்பாசமுத்திரம் அருகே கோடை மேலழகியான் கால்வாய் கரையில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவமணி. விவரங்கள். திருநெல்வேலி மாவட்டத்துல கடந்த மாதம் கேரளாவிலிருந்து மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டது. இந்த கழிவுகள் அதாவது 30க்கும் மேற்பட்ட லாரிகள்ல திருப்பி அனுப்பப்பட்டது. பல்வேறு அந்த சம்பவம் அப்படிங்கிறது ஒரு பரபரப்பான சூழலை ஏற்படுத்தி இருந்தது. இந்த சூழல்ல திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியே இருக்கக்கூடிய அம்பாசமுத்திரம் பகுதியில மீண்டுமாக மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட ஊசி மருந்துகள் கொண்ட பாட்டில்கள், நூற்றுக்கணக்கான பாட்டில்கள் ஒரே இடத்துல கொட்டப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த பாட்டில்கள் அங்கே இருக்கக்கூடிய கோடை மேலழகியான் கால்வாய், அந்த கால்வாய் அப்படிங்கிறது தாமிரபரணியுடைய பிரதான கால்வாயாக, விவசாயத்திற்கு தண்ணீர் செல்லக்கூடிய கால்வாயாக விளங்குகிறது. அந்த கால்வாயின் கரையில அந்த மருந்து பாட்டில்கள் கொட்டப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய அந்த நிலம் மாசுபடுவதோடு தண்ணீர் மாசுபடுவதோடு அங்கே இருக்கக்கூடிய கால்நடைகளும் அதை பயன்படுத்துவதால் அந்த மாசு ஏற்படுவதற்கான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த மருந்துகள் எங்கிருந்து கொண்டு வந்து கொட்டப்பட்டது என்பது இன்று காலை தான் கொட்டப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. எங்கிருந்து வந்து கொட்டப்பட்டது என்பது குறித்த விரிவான விசாரணை அப்படிங்கிறது தற்போது துவங்கியிருக்கிறது. உள்ளூர் மருத்துவமனைகளிலிருந்து கழிவுகள் வந்து கொட்டப்பட்டிருக்கிறதா, மீண்டுமாக கேரளாவிலிருந்து வந்து கொட்டப்பட்டிருக்கிறதா என்பது குறித்து விரிவான விசாரணைக்கு பிறகே தெரிய வரும். மீண்டுமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த மருந்து கழிவுகள் கொட்டப்பட்ட சம்பவம் அப்படிங்கிறது ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சிவமணி.